Exercise 3.12, third problem. A bus covers a distance of 90 km at a uniform speed. Had the speed been 15 km per hour, more it would have taken 30 minutes less for the journey. Find the original speed of the journey. அதாவது ஒரு பஸ்ஸு சரிங்களா, ஒரு பஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, ஃபர்ஸ்ட்டு லெட் த ஒரிஜினல் ஸ்பீட் ஆஃப் த பஸ் வந்து எக்ஸ் கிலோமீட்டர் பர் ஹவர். ஒரு ஒரு பஸ்ஸோட ஒரிஜினல் ஸ்பீடு சரிங்களா எவ்வளோ அப்படின்னா தெரியாது நமக்கு. ஸோ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இன்க்ரீஸ் ஸ்பீடு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அந்த பஸ்ஸோட ஸ்பீடு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணோம்னா 15 கிலோமீட்டர் பர் ஹவர். அப்போ இப்போ அதோட ஸ்பீடு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே எக்ஸ் இருந்தது, ஒரு 15 கிலோமீட்டர் பர் ஹவர் இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 15 வந்து இன்க்ரீஸ் பண்ண ஸ்பீடு. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நார்மலாக டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 90 கிலோமீட்டர் இல்லைங்களா? ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 90 கிலோமீட்டர். இந்த 90 கிலோமீட்டரை என்ன பண்ணுறாங்க, அதாவது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா டைம் கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. கரெக்டுங்களா? இதுதான் ஃபார்முலா. ஸோ இதில் டிஸ்டன்ஸ் வந்து 90 பை ஸ்பீடு வந்து என்னது எக்ஸ். சரிங்களா? இது வந்து யூஷுவல் டைம். யூஸ்வலான ஸ்பீடில் போடும்போது அப்போ யூஸ்வலாக ஆகிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா 90 பை எக்ஸ் ஹவர்ஸ். சரிங்களா? இப்போ ஆகுது. இப்போ நியூ டைம் என்ன அப்படின்னா, அதே 90 கிலோமீட்டரை என்ன பண்ணுறாங்க, ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ, ஒரு 15 கிலோமீட்டர் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன எவ்வளோ நேரம் டைம் ஆயிருக்கும், 90 பை எக்ஸ் ப்ளஸ் 15. சரிங்களா? இது வந்து நியூ டைம், இது வந்து ஓல்டு டைம். ஓகேங்களா? அது ஒரு டைமுக்கு ஃபார்முலா கொடுத்துறாங்க, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ரைட். இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க, ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பர்டிகுலர் டைம் ஆயிருக்கும் இல்லையா அந்த பிளேஸுக்கு போகிறதுக்கு. ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஆஃப் அன் அவர், அதாவது 30 மினிட்ஸ் வந்து பிஃபோராக போயிடுறாங்க. ஓகேங்களா? ஒரு 30 மினிட்ஸ் வந்து பிஃபோராக வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிறாங்க. ஓகேங்களா? அப்போ ஏற்கனவே போகிற அந்த ஸ்பீடுக்கும் இப்போ நம்ம ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணதுக்கு உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோனா, டைம் தான் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? 30 மினிட்ஸ் வந்து டிஃபரன்ஸ். ஓகேங்களா? அப்போ டிஃபரன்ஸ் என்ன அர்த்தம், ரெண்டுமே டைம் தானே. ஆக்சுவலாக இது வந்து யூஷுவல் டைம், இது நியூ டைம். அப்போ ரெண்டு டைமுக்குமே உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ, 30 தானே. அதுதான் இங்கே போட்டிருப்பாங்க. அவ்வளோதான். பாருங்க, 90 பை எக்ஸ் இது வந்து யூஷுவல் டைம், நியூ டைம் வந்து 90 பை எக்ஸ் பிளஸ் 15. இது ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும், 30 மினிட்ஸ். இங்கே ஆக்சுவலாக 13 போடக்கூடாது, ஏன்னா இங்கே எல்லாமே ஹவர்ஸில் இருக்குல்ல. அப்போ மினிட்ஸையும் ஹவர்ஸில் மாற்றணும். அதாவது 30 மினிட்ஸ் ஹவர்ஸாக மாற்றினா 60 டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 டைம் 2 டைம்ஸ், அப்போ 1/2 ஹவர்ஸ். சரிங்களா? நீங்கள் 13 போட்டீங்கன்னா தப்பு. எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டே வந்துருப்பீங்க, 13 போட்டு சம்ம போட்டுருவீங்க, அப்போ தான் தப்பாயிடும். சரிங்களா? ஏன்னா எல்லாமே ஹவர்ஸில் இருக்கும்போது அப்போ நம்ம என்ன பண்ணோம், அதை அவர்ஸாக மாற்றி போடணும். ரைட். அவ்வளோதான் மாதிரி சிம்பிளே. அவ்வளோதான், இதுக்கடுத்து ஒன்றுமே இல்லை. இதான் அங்கே முக்கியமான பாயிண்ட்டே. இந்த ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். இதுக்கடுத்து நீங்கள் ஆஸ் யூஷுவல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆஸ் யூஷுவல் போட வேண்டியதான். பெரிய விஷயம் இல்லை. பாருங்க, 90 காமனாக எடுத்துட்டாங்க. அப்போ 1 பை எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் பிளஸ் 15. பாருங்க, இதை அப்படியே மல்டிப்ளை பண்ண நம்பர் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 15. இந்த எக்ஸ் பிளஸ் 15 கிராஸ் பண்ணுங்க, இந்த எக்ஸை கிராஸ் பண்ணுங்க. கிராஸ் பண்ண வரும்னா 90 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 15. இந்த எக்ஸை கிராஸ் பண்ணீங்கன்னா மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 15. இந்த எக்ஸை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும், 15 இல்லையா? இப்போ 90 தான், 90 இன்ட்டு 15 பை இந்த எக்ஸ் உள்ள மல்டிப்ளை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15x. ஓகேங்களா? இப்போ இந்த 2வை கிராஸ் பண்ணிக்கலாம், இந்த டேர்ம் கிராஸ் பண்ணுங்களா பார்க்கலாம். இதை 90 இன்ட்டு 15 வந்து மல்டிப்ளை பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணி இன்ட்டு 2 கூட மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அதாவது எப்படின்னா, இந்த 2வை கிராஸ் பண்ணிங்கன்னா இந்த 15 அவுட் பண்ணி 30, 9 3 சார் 27, அப்போ 2700 வரும். ஓகேங்களா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணியாச்சு. எல்லாம் ஒரே சைடு கொண்டு வந்துடலாம். பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15x மைனஸ் 2700. இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணலாம். மைனஸ் 2700 நம்ம வந்து 60 இன்ட்டு 45 அப்படின்னு 60 இன்ட்டு 45. ஓகேங்களா? ரைட். இப்போ வந்து நமக்கு ஆட் பண்ணால் 15 வரணும். அப்போ 45க்கு மைனஸ் கொடுத்துடலாம், ஆட் பண்ணால் 15 வரும். அப்போ டேரெக்டாக எடுத்துலாம் ஆன்சர், எக்ஸ் ப்ளஸ் 60 எக்ஸ் மைனஸ் 45 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம வரும், எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 60 வரும். அதேமாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 45 வரும். இதில் நெகட்டிவ் வந்து நாட் பாசிபிள் இல்லையா? அப்போ அதை விட்டுடலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 45 தான் ஆன்சர். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 45 என்னது, ஒரிஜினல் ஸ்பீட் ஆஃப் த பஸ் வந்து 45 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகே, அந்த பஸ்ஸோட ஒரிஜினலான ஸ்பீடு வந்து 45 கிலோமீட்டர் ஹவர். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 15 கிலோமீட்டர் பர் ஹவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால, ஸ்பீடை வந்து ஒரு 15 இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ஆஃப் அன் ஹவர் பிஃபோராக போயிடறாங்க. அவ்வளோதான், இதான் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக யூஷுவல் ஸ்பீடு தான் கேட்குறாங்க. ஸோ ஒரிஜினல் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 45 கிலோமீட்டர் பர் ஹவர் அந்த பஸ்ஸோட ஸ்பீடு. அடுத்தது பாருங்க, a girl is twice as old as her sister. ஒரு கேர்ள் வந்து அவங்க சிஸ்டரை விட 2 பங்கு வயசு அதிகம், டபுள், 2 பங்கு, அதாவது டபுள். அதாவது சிஸ்டரோட வயசு 5னா இந்த கேர்ளோட வயசு வந்து 10 அர்த்தம். அப்படியே ட்வைஸ்ன்னு அர்த்தம். 5 இயர்ஸ் என்ஸ், 5 வருஷத்துக்கு, அதாவது 5 இயர்ஸ்க்கு அப்புறம், the 5 இயர்ஸ்க்கு அப்புறம் the product of their ages, நல்லா புரியுது, the product of their ages and years will be 375. find the present age. ஓகேங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் பாருங்க, ரொம்ப சிம்பிள். let the
ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் அவர் சிஸ்டர் வந்து எக்ஸ். நல்லா புரிஞ்சுக்குமா? அந்த சிஸ்டரோட ப்ரெசன்ட் ஏஜ் வந்து எக்ஸ் எடுத்துரும். சிஸ்டர்து சரிங்களா? சிஸ்டருடைய ப்ரெசன்ட் ஏஜ் எக்ஸ். அப்ப கேர்ளோட ப்ரெசன்ட் ஏஜ் என்ன அப்படின்னா 2x. இதோட ட்வைஸ் தானே. அப்ப எக்ஸ்னா இது வந்து 2x. சரிங்களா? ரைட். இப்போ 5 இயர்ஸ் ends their ஏஜ் வில் பி. 5 வருஷத்துக்கு அப்புறம் நல்லா புரிஞ்சுங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னும் போது அந்த சிஸ்டரோட ஏஜ் என்ன ஆயிடும்? 5 இயர்ஸ் ஆட் பண்ணிக்கணும் இல்லையா? அப்ப x + 5. அதே மாதிரி கேர்ளோட ஏஜ் வந்து 2x + 5. 5 ஆட் பண்ணிக்கிறோம், வேற ஒண்ணும் இல்லை. இப்போ நல்லா புரிஞ்சுங்க, இந்த 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வருது இல்லையா ஏஜ், அதை ப்ராடக்ட் பண்ணாதான் 375 கொடுத்துருக்காங்க. அவங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த 5 இயர்ஸ் ends the product of their age is 375 கொடுத்துருக்காங்க. அப்போ x + 5 into 2x + 5 equal to 375. ஓகேவா? அவ்வளவுதான். இது இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். 2x² + 5x, இது ஒரு கிராஸ் பண்ண 10x. 10x + ஒரு 5x என்ன ஆயிடும் நமக்கு? 15x ஆயிடும். இது மல்டிப்ளை பண்ணா 25 இந்த 375 லெஃப்ட் சைடு கொண்டு வந்தா -375. அதுல +25 போகும்போது -350. அவ்வளவுதான். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்துருச்சுங்களா? அவ்வளவுதான். இதை ஃபேக்டரைஸ் பண்ண வேண்டியதான். சரிங்களா? 2 into -350 வந்து பாத்தீங்கன்னா -700. ஸோ -700 வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம், நம்ம சிம்பிளை பண்ணலாம் பாருங்க. அவ்வளவுதான். என்ன பண்றாங்க பாருங்க, அதாவது 20 into 15. சரிங்களா? 20 into 15 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து மைனஸ் கொடுத்துக்கலாம். கவனி, அதாவது -700மா, -700 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 into 35. சரிங்களா? 20 into 35. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20க்கு மைனஸ் கொடுத்துக்கலாம். அதான் அங்கே போட்டுருக்கோம். -20x + 35x -350 = 0. இதுல இருந்து என்ன பண்ணலாம், 2x காமனாக எடுத்துடலாம். 2x காமனாக எடுத்துட்டோம்னா x - 10. அதே மாதிரி இங்கே x - 10னா 35 காமனாக எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ இது ஃபேக்டரைஸ் பண்ண x - 30, சரி x - 10 2x + 35. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும் பாருங்க. அப்போ x - 10 அப்படின்னா அப்போ x = வரும் 10. ஓகேங்களா? அதே மாதிரி 2x + 35னா அப்போ 2x = வரும் -35. அப்போ x = -35/2. இதுல நெகட்டிவ் வந்து நாட் பாசிபிள். அப்போ x தான் அவங்க அந்த கேர்ளோட ஏஜ் வந்து, சாரி அந்த சிஸ்டரோட ஏஜ். A pole has to be erected at a point on the boundary of a circular ground of a diameter 20 meter in such a way that the difference of its distance from two diametrically opposite fixed gates P and Q on the boundary is 4 meter. Is it possible to do so? If answer is yes, at the what distance from the two gates should be pole be erected? சரிங்களா? அதாவது அதாவது 2 கேட் இருக்கு, PQ அப்படின்னு சொல்லிட்டு 2 கேட் இருக்கு. அதான் சார் ஃபிக்ஸ்டு கேட்ஸ் P and Q, 2 ஃபிக்ஸ்டு கேட் இருக்கு. ஒரு சர்க்குலர் கிரவுண்ட் இருக்கு. சரிங்களா? இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சர்க்குலர் கிரவுண்டு. ஸோ PQன்ற இடத்துல என்ன ஆகுது, ஒரு ஒரு கேட் இருக்கு, 2 கேட் இருக்கு. இந்த ஏன்ற பாயிண்ட்ல வந்து ஒரு ஒரு போல் இருக்கு. சரிங்களா? ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதோட டிஃபரன்ஸ் வந்து 4ன்றாங்க. எதோட டிஃபரன்ஸ்னா இந்த டிஸ்டன்ஸோட டிஃபரன்ஸும் இதனுடைய டிஃபரன்ஸும் 4ன்றாங்க. சொல்றது புரியுதுங்களா? அதாவது இந்த போல் இருக்கு இல்லைங்களா, ஏன்ற இடத்துல போல் இருக்கு இல்லையா, அது வந்து Pன்ற கேட்டுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸும் கியூன்ற பிளேஸ்ல இருக்கிற கேட்டுக்கு ஒரு டிஸ்டன்ஸ், ரெண்டுத்துடைய டிஃபரன்ஸ் வந்து 4ன்றாங்க. சரிங்களா? அவ்வளவுதான். அதே மாதிரி இது வந்து அந்த பியும் கியூ வந்து டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சர்க்குலர் டயமீட்டர்னா உங்களுக்கே தெரியும், சென்டர்ல ஒரு லென்த்தியா லைன் போறது, அந்த சென்டர் பாயிண்ட் வழியா போற ஒரு கர்ட் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், நம்ம டயமீட்டர்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த டயமீட்டருடைய 2 எண்டில் தான் கேட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ரைட். இப்போ அந்த எக்ஸ் எல்லாம் நம்ம ஃபைன் பண்ண போறோம். சரி பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க. லெட் ஏ பி த பாயிண்ட் வேர் த போல் இஸ் எரெக்டட். ஏன்றது வந்து அந்த போல் இருக்கிற பாயிண்ட். P and Q are 2 points which diametrically opposite side with fixed gate அந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா? ரைட். இப்போ PQ வந்து எவ்வளவு அப்படின்னா 20 மீட்டர். சரிங்களா? அதுல PO OQ அப்படி இருக்கு இல்லையா, அதாவது அந்த PQ இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபுல் டயமீட்டர் இருக்கு இல்லைங்களா PQ. இந்த PQ-வை PO + OQ-ன்னு பிரிச்சோம்னா 10 10ன்னு பிரிச்சலாம். ஏன்னா டயமீட்டர் தானே. அப்போ டயமீட்டர் 20னா அப்போ ஆஃப் பிரிச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்க, அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, given PA - QA = 4. இதான் அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன். சொல்றது புரியுங்களா? PA - QA = 4. இந்த டயக்ராம்ல பாருங்க, PAன்றது பெருசுன்னு வச்சுக்கலாம். அதுல இருந்து இந்த AQவை லெஸ் பண்ணாதான் உனக்கு 4 டிஃபரன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் உடைய டிஃபரன்ஸ் வந்து என்ன கொடுத்துறாங்க, 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுதான் PA - QA = 4. இதுல இருந்து அதே மாதிரி லெட் PA வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். PAவை எக்ஸ்ன்னு எடுத்து, அப்ப இந்த இடத்துல எக்ஸ்ன்னு போடுறோம். எக்ஸ்ன்னு போட்டா இந்த -QA ரைட் சைடு கொண்டு போயிடும், இந்த 4 வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்தா அப்ப QA = x - 4. அவ்வளவுதான். ரைட். இதுக்கு அடுத்து பாருங்க, இந்த ஃபிகர் இது வந்து ஆக்சுவலா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். கரெக்ட்டுங்களா?
இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள். அது எப்படி சார் நீங்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எப்படி சொல்றீங்க? இந்த இடத்துல எப்படி சார் 90 வரும்? இந்த இடத்துல எப்படி 90 வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆங்கிள் இன் ஏ செமி சர்க்கிள் 90. இன்னொரு பாயிண்ட் வந்து ஆக்சுவலா இந்த இடத்துல என்ன இருக்கும்? ஒரு போல் இருக்கு சரிங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சர்க்கிள் இருக்குன்னு வச்சுங்களேன், இது டயமீட்டர். இப்போ இந்த இடத்துல இப்படி ஜாயின் பண்ணாலே இந்த இடத்துல ஆங்கிள் வந்து 90. இது வந்து ஒரு ரூல் ஒன்று இருக்கு என்ன தெரியுமா? ஆங்கிள் இன் ஏ செமி சர்க்கிள் இஸ் 90. ஆங்கிள் இன் ஏ செமி சர்க்கிள் இஸ் 90. ஏன்னா இது பாரு இது வந்து செமி சர்க்கிள் பாரு, இது பாதியா கட் பண்ணுது செமி சர்க்கிள். இந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க இந்த ஏ பாயிண்ட்ல ஜாயின் பண்ணாலும் சரி, ஏ பாயிண்ட்ல கிடையாது, இந்த பிக்யூ பாயிண்ட்ல இருந்து வேற எங்க ஜாயின் பண்ணாலும் உனக்கு 90 தான் வரும். இங்க எங்க ஜாயின் பண்ணாலும் உனக்கு 90 தான். ஓகேங்களா? ஸோ ஆங்கிள் இன் ஏ செமி அப்போ 90. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லிச்சு. இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம் இல்லைங்களா? ஸோ அதை தான் சொல்ல வரேன் பாருங்க. PA ஸ்கொயர் பிளஸ் QA ஸ்கொயர் ஈக்குவல் டு PQ ஸ்கொயர். PQனா என்னது? அது ஹைபாட்டனஸ் 20ன்னு சொன்னாலே அது. இதோ கொடுத்துறாங்க அவங்களே. ஆங்கிள் இன் ஏ செமி சர்க்கிள் இஸ் ரைட் ஆங்கிள். ஆங்கிள் இன் ஏ செமி சர்க்கிள் இஸ் 90 ஆங்கிள். சரி ஓகே. ஸோ PA வந்து எவ்வளோ பாருமா? X. அப்போ X ஸ்கொயர் பிளஸ் QA வந்து இதோ இருக்கு பாருங்க. X மைனஸ் 4. அப்போ X மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு PQ வந்து 20 ஸ்கொயர். X ஸ்கொயர் plus a minus whole square, a square minus 2ab plus b square. இந்த 20 ஸ்கொயர் பண்ணா 400 லெஃப்ட் சைடு இருக்குன்னா மைனஸ் 400. இப்போ இந்த x ஸ்கொயர் ஆயிடும் 2x ஸ்கொயர் மைனஸ் 2x. இந்த 16ல இருந்து 400 லெஸ் பண்ணா 384 அவ்வளவுதான். இதை எடுத்து 2 ஆல டிவைட் பண்ணிடுமா? 2 ஆல டிவைட் பண்ணிட்டா x ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 192 மைனஸ் 192 ஈஸியா ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். என்ன 16 இன்ட்டு 12. இது மைனஸ் கொடுத்தலாம் ஆட் பண்ணா மைனஸ் 4. டைரக்டா ஆன்சர் எழுதலாம். x மைனஸ் 16 x பிளஸ் 12. அப்போ x ஈக்குவல் ஒரு மைனஸ் 16 வந்து ரைட் சைடு கொண்டு போனா பிளஸ் 16. அதே மாதிரி x பிளஸ் 12 ஈக்குவல் டு 0. அப்போ x ஈக்குவல் டு மைனஸ் 12. மைனஸ் 12 வந்து நாட் பாசிபிள் இல்லையா? நெகட்டிவ் டேர்ம் வந்து நாட் பாசிபிள். ஏன்னா இங்க டிஸ்டன்ஸ் இல்லையா? xன்றது டிஸ்டன்ஸ் தானே. டிஸ்டன்ஸ் வந்து நாட் இன் நெகட்டிவ். அப்போ x ஈக்குவல் 16 இஸ் ஆன்சர். ஓகேங்களா? அப்போ x ஓட வேல்யூ 16 னா PA வந்து 16 அர்த்தம். அப்போ PA 16 னா அப்போ QA எவ்வளோமா? 16 மைனஸ் x தானே, அதாவது x மைனஸ் 4. அப்போ x மைனஸ் 4 அப்படின்னும் x வந்து 16 இல்லையா? அப்போ 16 மைனஸ் 4 வந்து 12. ஓகேங்களா? ஸோ PA வந்து 16, QA வந்து 12. அப்போ இஃப் இட்ஸ் வெரி பாசிபிள், மச் பாசிபிள் ஃப்ரம் த கிவன் டேட்டா. அடுத்த சம். அடுத்து 6th ப்ராப்ளம் பாருங்க. ஃப்ரம் எ குரூப் ஆஃப் பிளாக் பீஸ். பிளாக் பீஸ் இருக்கு சரிங்களா? பிளாக் பீஸ் வந்து எத்தனை இருக்குன்னா 2x ஸ்கொயர் பிளாக் பீஸ் இருக்குமா? நம்பர் ஆஃப் பீஸ். ஓகேங்களா? பீஸ் எத்தனை இருக்கு அப்படின்னா எத்தனை இருக்கு? 2x ஸ்கொயர் இருக்கு. இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 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 த குரூப் வென் டு 3. நல்லா புரிஞ்சுக்குமா? இந்த நல்லா புரிஞ்சு மொத்தம் எத்தனை பீஸ் இருக்கு அப்படின்னா 2x ஸ்கொயர் பீஸ் இருக்கு. இதுல எவ்வளவு வெளியே போயிடுதுன்றாங்க. இதுல ஆஃப் கண்டுபிடிச்சி இதுல ஆஃப் கண்டுபிடிச்சி அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஆஃப் ஆஃப் த குரூப் வென் டு 3, அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 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 த குரூப். அப்போ 2x ஸ்கொயர் இருக்கு. அப்ப இதுல பாதினா என்ன அர்த்தம்? 2 ஆல டிவைட் பண்ணாதான் அதோட பாதின்னு அர்த்தம். ஆஃப் அப்படின்னு சொன்னா 2 ஆல டிவைட். இந்த 2 அடிச்சிட்டோம்னா x ஸ்கொயர் வருதா? அதுக்கு ரூட் எடுக்கணும். அதான் சொல்றேன் ஸ்கொயர் ரூட் ஆஃப். அப்போ x ஸ்கொயர் ரூட் எடுத்தா x. அப்போ x பீஸ் வந்து என்ன ஆகுதா? 3ல போயிடுது. அகைன் 8/9 ஆஃப் வென் டு எ சேம் ட்ரீ. ஓகேங்களா? அதாவது அடுத்தது பாருங்க 8/9 8/9 நல்லா புரிஞ்சு 8/9 வந்து எதுல? இந்த 2x ஸ்கொயர்ல 8/9 ஏதாவது ஒரு மீனிங். பட் 8/9 என்ன அர்த்தம்னா 2x ஸ்கொயர்ல 8/9 9ல 8 பங்கு வந்து ஆகுதுன்னா திரும்ப அதே சேம் ட்ரீ, திரும்ப அதே சேம் ட்ரீக்கு போயிடுது. அப்போ த ரிமைனிங் என்ன இருக்குன்னா 2 காட். ரிமைனிங் 2 தான் இருக்கான். அந்த 2 வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ரண்ட் லோட்டஸ். லோட்டஸ்ல வந்து தேன் எடுக்குது. மீதி 2 தேனி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பீஸ் வந்து 2x ஸ்கொயர். டோட்டல் நம்பர் ஆஃப் பீஸ் வந்து 2x ஸ்கொயர். பாருங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இருக்குன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆஃப் த குரூப். நல்லா புரிஞ்சுங்க. இந்த பாருங்க 2x ஸ்கொயர் 2 ஆல டிவைட் பண்ணி அதுக்கு ரூட் எடுக்கிறாங்க. அதான் வந்து 1/2னா ரூட் எடுக்கிறது. அப்ப இந்த 2 அடிச்சுட்டா ரூட் எடுத்தனா ஒரு ஆன்சர். ஆக்சுவலா இதுக்கு ஈக்குவல் டு x நீங்க போட்டுக்கணும். அது போடாம விட்டாங்க. ரைட். அடுத்து இது ஒரு கண்டிஷன். இன்னொரு கண்டிஷன்னா 8/9 ஆஃப் பீஸ். 8/9 என்னது? 9ல 8 பங்கு. சரிங்களா? 9ல 8 பங்கு 2 எதுல அப்படின்னா 2x ஸ்கொயர்ல மொத்த பீஸ்ல. திரும்ப இது வந்து வென்ட் போயிடுச்சு. சரிங்களா? அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு பாருங்க. இங்க பாருங்க பேலன்ஸ் வந்து எத்தனை பாருங்க. மொத்தம் பீஸ் வந்து 2x ஸ்கொயர். கரெக்ட்டுங்களா? 2x ஸ்கொயர் பீஸ் இருக்கு. அதுல எவ்வளவு வெளியே போயிடுச்சு? ஃபர்ஸ்ட் x பீஸ் வெளியே போச்சா? அதாவது அந்த 2x ஸ்கொயர் ஆஃப் ஆஃப் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 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 த பீஸ்ன்னு சொன்னோம் இல்லையா? அதுதான் ஆக்சுவலா x. அது போயிடுச்சு. அப்புறம் என்ன போச்சு? 8/9 2x ஸ்கொயர் போயிடுச்சு. இது எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஈக்குவல் டு பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 2. இதாம ஈக்குவேஷன், வேற ஒண்ணுமே இல்லை. டோட்டல் வந்து 2x ஸ்கொயர். அதுல இருந்து இந்த மைனஸ் எக்ஸ் மைனஸ் 8/9 2 இன்ட்டு 2x ஸ்கொயர் போயிடுச்சுன்னா ஈக்குவல் டு 2 பீஸ் தான் இருக்கு. அவ்வளவுதான். இதை சிம்பிளே பண்ணுமா? ஒண்ணுமே இல்லை.
9 ஆல மல்டிப்ளை பண்ணு, வேற எதுவும் இல்லை. 9 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 2 9 ஆல் மல்டிப்ளை 18. இங்க 9 ஆல் மல்டிப்ளை 9x. இங்க 9 ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 9 9 கேன்சல் ஆயிடும். ஓகேங்களா? அப்போ 8 2 16x ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்க 9 ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 18. அவ்வளவுதான். எல்லாம் ஒரே சைடு பாருங்க. 18ல இருந்து 16 லெஸ் பண்ணீங்கன்னா 2x ஸ்கொயர் மைனஸ் 9x. இந்த லெஃப்ட் சைடு கொண்டு வந்து மைனஸ் 18. ஓகேங்களா? அவ்வளவுதான். இதுக்கு அடுத்து ஒண்ணுமே இல்லைம்மா. இதுக்கு அடுத்து நீங்க ஃபேக்டரைஸ் பண்ணுறது உங்களுக்கே தெரியும். ஃபேக்டரைஸ் பண்ணலாம் பாருங்க. 2 அதாவது மைனஸ் 36. மைனஸ் 36 என்ன பண்ணலாம்? ஆட் பண்ண, அதாவது 18 இன்ட்டு 2 வந்து 36. ஆட் பண்ண நமக்கு மைனஸ் 9 வரணும் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்க? 12 இன்ட்டு 3. 12 இன்ட்டு 3 போது இது மைனஸ் கொடுத்துறாங்க. ஆட் பண்ணால் மைனஸ் 9 வருதுங்களா? மல்டிப்ளை பண்ணால் 12 வருது பாருங்க. மைனஸ் 36 வருது. அவ்வளோதாம்மா. இங்கே கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கிறதால பை 2 போட்டுக்கலாம். எப்படி போட்டாலும் ஓகே. எப்படி சிம்பிளை பண்ணாலும் உனக்கு 2x + 3 ஒன்று x - 6 வரும். ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா ஓகேங்களா? சரி, ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம். x = 6, x = மைனஸ். இதில் வந்து மைனஸ் வேல்யூ வந்து நாட் பாசிபிள். அப்போ x = 6. அப்போ டோட்டல் பீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2x² தானே டோட்டல் பீஸ். அப்போ இதில் எக்ஸோட வேல்யூ வந்து இதில் போடுங்க. 2 இன்ட்டு எக்ஸ் இருக்கிறது 6 ஸ்கொயர் பண்ண 36 × 2 72. அப்போ டோட்டல் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 72 பீஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது 7th ப்ராப்ளம். மியூசிக் இஸ் பீன் பிளேட் இன் 2 ஆப்போசிட் கேலரிஸ் with a certain group of people. In the first gallery, a group of 4 singers were singing, and the second gallery 9 singers were singing. The two galleries are separated by the distance of 70 meters. Where should be a person stand for hearing the same intensity of the singer's voice? Hence, the ratio of the sound intensity is equal to the square of the ratio of the corresponding distance. ஒரு hints கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான hints. இது hints இல்லாமல் போட முடியாது. சரி, ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை முதல்ல மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்றும் இல்லைம்மா. 2 கேலரிஸ் இருக்கு சரிங்களா? ஒரு கேலரியில் 4 சிங்கர் இருந்துட்டு சாங் பாடுறாங்க. இன்னொரு கேலரியில் 9 சிங்கர் பாட்டு பாடுறாங்க. இடையில ஒரு பர்சன் வந்து இருக்கான் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில். அவன் நின்றுட்டு 2 இடத்துல பாடுறதையும் கேட்குறான். 2 கேலரிஸ்லையும் பாடுறதையும் அவன் காது வந்து கேட்குது. அப்படின்னா அவன் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருப்பான்? ஃபார் எக்ஸாம்பிள், அவன் வந்து இந்த 9 சிங்கர்ஸுக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்தான்னு வச்சுங்களேன், இந்த 4 சிங்கர்ஸ் பாடுறது கேட்காது. ஓகேங்களா? ஸோ அப்போ எந்த இடத்துல இருந்தால், அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு பர்டிகுலர் இடத்துல வச்சுக்கிறோம். அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். நல்லா புரிஞ்சுங்க. 4 சிங்கர்ஸுக்கும் பர்சனுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா, அப்போ அந்த பர்சனுக்கும் 9 சிங்கர்ஸ் இருக்கிற கேலரிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன எடுத்துக்கலாம்? 70 - x. எப்படின்னா இதோடைய ஃபுல் லென்த்து 70. நல்லா புரிஞ்சு. இது ஃபுல் லென்த்து 70 மீட்டரு. அதுல இருந்து இந்த எக்ஸை லெஸ் பண்ணிட்டா உனக்கு இதானே கிடைக்கும்? 70 - x. ஓகேங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒவ்வொன்றா பார்க்கலாம். நம்பர் ஆஃப் சிங்கர்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் கேலரி 4. நம்பர் ஆஃப் சிங்கர்ஸ் இன் த செகண்ட் கேலரி 9. Let the person standing x apart from the first gallery. ஃபர்ஸ்ட் கேலரியில இருந்து ஒரு மேன் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல நிக்கிறான்? x. நம்ம எதை வேணாலும் x ன்னு எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. x. அடுத்தது 70 - x மீட்டர் ஃப்ரம் த செகண்ட் கேலரி. ஓகேங்களா? ரைட். இதுக்கு அடுத்த ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இதோட ஸ்கொயர்ஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த டிஸ்டன்ஸ் உடைய ஸ்கொயர்ஸ் நல்லா புரிஞ்சு. டிஸ்டன்ஸ் உடைய ஸ்கொயர்ஸ். டிஸ்டன்ஸ் என்ன பாருங்க? x டிஸ்டன்ஸ் தானே, அப்ப அதோட ஸ்கொயர். 70 - x தானே டிஸ்டன்ஸ், அதோட ஸ்கொயர். அதோட ரேஷியோ தான். அதோட ரேஷியோ எதுக்கு ஈக்குவல்னு சொல்றாங்கன்னா, அதோட ரேஷியோ எதுக்கு ஈக்குவல்னா, அங்க சிங்கர்ஸ் இருக்காங்கல்ல, 4 சிங்கர்னா 4 பை 9 சிங்கர்ஸ் 9, அதோட ரேஷியோக்கு ஈக்குவல், அதோட இன்டென்சிட்டிக்கு ஈக்குவல்ன்றாங்க. அப்போ 4/9k, 4k by 9k. அது ஏன் சார் கே எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நீ கே எடுத்துக்கலாம், இல்ல கே கேன்சல் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ 4k அது வந்து சும்மா, அதாவது எப்படின்னா அந்த அந்த இன்டென்சிட்டி வந்து சேம் ரேஷியோல இருக்குன்னு கொடுத்தா. ரேஷியோ அப்படின்னு சொன்னாலே ஒரு கான்ஸ்டன்ட் வச்சு தான் நம்ம போடுவோம், கே ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ 4k/9 அவ்வளோதான். இதான் கண்டிஷன், வேற ஒன்றும். இதில் இந்த கே அடிச்சிட போகிறோம். அதாவது அந்த டிஸ்டன்ஸ் உடைய ஸ்கொயர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ் உடைய ஸ்கொயர்ஸோட ரேஷியோ வந்து எதுக்கு ஈக்குவல்னா, அங்க இருக்கிற சிங்கர்ஸ் உடைய அவங்களுடைய ரேஷியோக்கு ஈக்குவல், அவங்களுடைய இன்டென்சிட்டிக்கு ஈக்குவல். அப்போ 4/9. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கே மட்டும் அடிச்சிடலாம். கே அடிச்சிட்டோம்னா x² வரும் இல்லைங்களா? ஸோ இதுக்கு அடுத்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணி போட வேண்டியதான். ஓகே பாருங்க. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டாங்க. இந்த 4 கிராஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இது a-12 எக்ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. a² + -2ab + b² எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த 4 உள்ள மல்டிப்ளை பண்ண 19,600 - 560x + 4x² = 9x². எல்லாம் ஒரே சைடு கொண்டு போகலாம். இதை ரைட் சைடு கொண்டு போனால் 9x² 4x போனால் 5x². இந்த -560 ரைட் சைடு போனால் +560x. அடுத்து இந்த டேர்ம் ரைட் சைடு கொண்டு போனால் மைனஸ் ஆயிடுது. ஓகேங்களா? ரைட். இப்போ என்ன பண்ணா 5 ஆல டிவைட் பண்ணிடுறேன். 5 ஆல டிவைட் பண்ணி x² + 112x - 3920. ஆக்சுவலாக ஃபேக்டரைஸ் பண்ண முடியல, நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கோம். ஃபேக்டரைஸ் உன்னால பண்ண முடியல அப்படின்னா டக்குன்னு உடனே ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க. என்ன ஃபார்முலா? x = -b + or - √b² - 4ac/2a.
அவ்வளோதாம்மா. ஸோ பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 112 இங்கே மைனஸ் ஃபார்முலாலே வர மைனஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 112 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு 1 இன்ட்டு சி வந்து மைனஸ் 3920 பை 2a. ஓகேங்களா? இதை ஸ்கொயர் பண்ணி இது பாருங்க, இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். சரிங்களா? இந்த மைனஸ் வந்து ஆகிடும் ப்ளஸ் ஆகிடுது. அப்போ டோட்டல் டேர்ம் வந்து என்ன நமக்கு 28,224. அது ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 168 வரும். சரிங்களா? அவ்வளோதான். ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் வச்சு ஒரு ஆன்சர், மைனஸ் வச்சு ஒரு ஆன்சர் எழுதுறாங்க. ஸோ இந்த மைனஸ் வச்சு எழுதுற ஆன்சர் வந்து மைனஸில் தான் வருது, மைனஸ் 140. ஸோ ப்ளஸ் வச்சு எழுதும்போது 168ல் 112 போச்சுன்னா 56 பை 2 வந்து 28. அப்போ 28 தான் ஆன்சர். யார்? அந்த 4 சிங்கர்ஸுக்கும் அந்த ஃபர்ஸ்ட் கேலரிக்கும் அந்த பர்சனுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸு. அப்போ அந்த பர்சனுக்கு செகண்ட் கேலரிக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 70 மைனஸ் எக்ஸ், அப்போ வந்து 42 மீட்டர் அப்படின்னு தான் ஃபைன் பண்ணிடும். அதுக்கடுத்து இங்கே ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது வந்து ஏற்கனவே நம்ம தனியாக நடத்துறோம்னு சொன்னோம். பட் இருந்தாலும் இப்போ சும்மா அப்படியே ஓரளவு சொல்கிற மாதிரி புரியுதா பாருங்க. ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது பாருங்க. ஆக்சுவலாக 28,224 இருக்கா? இது எப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுனா முதல்ல லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட்ஸாக எடுத்துக்கணும். நம்ம ஏற்கனவே பாலினாமியலுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதே தான் 2 டிஜிட்ஸ் தான் லாஸ்ட்லேருந்து எடுத்துக்கிறோம். இப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த 2 மட்டும் தான் எனக்கு 2க்கு நியர்ல இருக்கிற ஸ்கொயர் ரூட் எதுனா 1 தான் போடலாம். 1 1 சார் 1. இப்போ உதாரணத்துக்கு இங்கே 2 போறேன்னு வச்சுங்களேன், அதே 2 இங்கேயும் போடணும். அப்போ 2 2 சார் 4, இந்த 2 விட அதிகமாயிடுது இல்லையா? அப்போ 2க்கு நியர்ல இருக்குதுன்னு பார்த்தா 1 தான் போட முடியும் இல்லைங்களா? அப்போ இங்கே 1 வரும். சரிங்களா? இந்த இடத்துல 1, இந்த இடத்துல 1 போட்டாச்சு, இங்கேயும் 1. அப்போ 1 இன்ட்டு 1 மல்டிப்ளை பண்ணி செப்பரேட் பண்ணால் 1 வரும். அடுத்து 2 டிஜிட்ஸ் அப்படியே டவுன் பண்ணும், 82. அடுத்து நான் என்ன சொன்னா, இந்த இடத்துல 1 தானே இருக்கு, இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும். அப்போ 1 இன்ட்டு 2 2. இப்போ இந்த இடத்துல ஒரு நம்பரை ஆட் பண்ண போறோம், அதே நம்பர் தான் இங்கேயும் ஆட் பண்ணணும். சரிங்களா? இந்த இடத்துல 1 போட்டுக்க, அப்போ இங்கே 6 ஆட் பண்றேன், இங்கே 6 ஆட் பண்றேன். இந்த ஆட் பண்ணிட்டு இந்த 6ஆல இந்த டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதுறேன், 156 இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி போடும்பொழுது இந்த 280க்கு மேலே போடும், 182க்கு மேலே வந்து நம்ம இந்த போடுற நம்பர் மல்டிப்ளை பண்ண, இப்போ உதாரணத்துக்கு 7 போட்டோன்னா 182க்கு மேலே போயிடும். அப்போ அந்த 182க்குள்ளே வர மாதிரி பார்த்தா இங்கே 6 போடுறோம். அப்போ அதே தான் இங்கேயும் போடணும். ஓகேங்களா? மறுபடியும் செப்பரேட் பண்ணுறோம், மறுபடியும் இங்கே லாஸ்ட்டாக 8 ஆட் பண்ணி போடணும். அப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு 168 வரும். ஸோ அப்படி தான் போடணும். ஓகேங்களா? நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 அப்படின்னு கொடுக்குறான்னு வச்சுங்களேன். இப்போ இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். சரிங்களா? இதுக்கு வந்து ரூட் இருக்கும் இல்லையா? ரூட்னா எக்ஸோட வேல்யூ 2 வேல்யூ வரும். இதை ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரும் ஆன்சர், எக்ஸோட வேல்யூ வரும் இல்லைங்களா? எக்ஸோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1 வருதுன்னு வச்சுங்களேன். x ஈக்குவல் டு -1, x ஈக்குவல் டு -1 தான் இதுக்கு ரூட் வரும். அப்போ இதுக்கு x ஈக்குவல் டு -1 ரெண்டு ரூட் சேமாக வரும். x ஈக்குவல் டு -1, x ஈக்குவல் டு -1 அப்படின்னு வரும் இல்லைங்களா? ஓகேங்களா? ரைட். இப்போ என்ன சொல்ல வரோம்னா, அப்போ இந்த ரூட் எப்படி இருக்கு பாருங்க. இந்த ரூட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ரியல் நம்பர் தான், பட் ஒரே சேம் ரூட்டாக தானே வந்திருக்கு. -1 சேம் ரூட்டாக வந்திருக்கு. அப்படி இருந்தால் அது என்ன, ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு சம்மம் போடாமலே இதுக்கான ரூட் வந்து இதான் வரும். அதாவது இப்போ ஒன்று பாசிட்டிவ்ல வரும், இல்லைன்னா நெகட்டிவ்ல வரும். இங்க பாருங்க, இப்போ இங்க பாருங்க, அதாவது b ஸ்கொயர் மைனஸ் 4ac இஸ் டிஸ்கிரிமினன்ட் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், x ஈக்குவல் டு -b பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a அப்படின்னு சொல்லிட்டு, இதுல இந்த b ஸ்கொயர் மைனஸ் 4ac உடைய வேல்யூ பாசிட்டிவா வந்து அதை தான் டெல்டான்னு சொல்றாங்க. டெல்டா, அதை டினோட்டட் பை டெல்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டெல்டாவோட வேல்யூ கிரேட்டர் தென் 0. கிரேட்டர் தென் 0 என்ன மீனிங் தெரியுமா? அந்த b ஸ்கொயர் மைனஸ் 4ac வேல்யூ வந்து பாசிட்டிவ்ல வந்தா the roots are real and unequal root. Roots are real and unequal root. அதாவது நமக்கு அந்த x ஓட வேல்யூ வந்து ரெண்டு ஆன்சர் வரும். ரெண்டுமே வேற ஆன்சர் வரும். இப்போ 2, 3 x க்கு 2, 2 1 3 1 அப்படின்னா ரெண்டு ரூட்டுமே எப்படி இருக்கு பாருங்க, டிஃபரெண்டா இருக்கா? அப்படி இருந்தா அது பேர் என்னது? ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட் வரலாம். எப்போ? டெல்டாவுடைய வேல்யூ கிரேட்டர் தென் 0, அதாவது பிளஸ்ல வந்துச்சுன்னா. சரிங்களா? சப்போஸ் டெல்டாவுடைய வேல்யூ 0ன்னு வந்தா the roots are real and equal. இப்போ நம்ம ஒரு சம் போட்டு காமிச்சோம் பாருங்க, x ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 1ன்னு சொன்னோம் இல்லைங்களா? இப்போ இதோட ரூட் வந்து என்னன்னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட். ஏன்னா இது x ஈக்குவல் டு -1, x ஈக்குவல் டு -1 ரெண்டு ரூட் வந்துருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இது வந்து ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட். இப்போ இதில் இந்த டெல்டா இந்த ஃபார்முலால போட்டோன்னா b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? 0ன்னு வரும். இதில் எது ஏபிலாம் தெரியும் இல்லையா? எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் a, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் b, கான்ஸ்டன்ட் வந்து c அப்படின்னு எடுத்துக்கும். சரிங்களா? சப்போஸ் இந்த டெல்டா வேல்யூ ஒருவேளை லெஸ் தென் 0னா மைனஸ்ல வந்தா, நெகட்டிவா வந்தா the roots are unreal. the roots are unreal ன்னு அர்த்தம். சரிங்களா? அதாம்மா. இப்போ இதுக்கு பேர் தான் நேச்சர் ஆஃப் ரூட்னு அர்த்தம். ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை அதோட அந்த ரூட்டோட நேச்சர், அந்த ரூட் வந்து என்ன விதமான ரூட் வரும்? ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்டா, ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்டா, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நோ ரியல் ரூட்டா, என்னது அன்ரியல்னு சொல்லலாம், இல்லை நோ ரியல்னு சொல்லலாம்.
நோ ரியல் ரூட்டா அப்படின்றத நம்ம என்ன பண்றோம், நம்ம இங்க ரூட் எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. நமக்கு ரூட் கண்டுபிடிக்கிற வேலை இல்லை. இங்க நம்மளுடைய வேலை என்னன்னா, அது அது வந்து அன்ஈக்குவல் ரூட்டா, ஈக்குவல் ரூட்டா, அன்ரியல் ரூட்டா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசியில் சப்ஸ்டிட் பண்ண போது நீ ஃபுல்லா ஃபார்முலா ஃபுல்லா அப்ளை பண்ண வேண்டியதில்லை. எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி பை 2a அப்படின்னு ஃபார்முலா அப்ளை பண்ண வேண்டிய வேலை இல்லை நமக்கு. வெறும் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டெல்டாவில் சப்ஸ்டிட் பண்ணாலே போதும். ஓகேங்களா? ரைட், பார்க்கலாம் பாருங்க. சம் பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. Example 3.41. Determine the nature of roots for the following quadratic equation. ஒரு quadratic equation 3 subdivisions கொடுக்குறாங்க. இதோட nature of root என்னன்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் சம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 20 ஈக்குவல் ஃபர்ஸ்ட் ஏ என்ன சொல்லுங்க பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் ஏ 1, பி வந்து என்னது -1, சி வந்து என்னது -20. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் பாருங்க டெல்டா இல்லைங்களா? டெல்டா தான் நம்ம கண்டுபிடிக்கணும். டெல்டானா டிஸ்கிரிமினன்ட் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம் பாருங்க. b ஓட வேல்யூ -1 ஸ்கொயர் பண்ணிக்கலாம். -4 இன்ட்டு ஏ இன்ட்டு சி. ஓகேங்களா? -1 ஸ்கொயர் பண்ண ஆகிடும் +1 மைனஸ் மைனஸ் பிளஸ் 4 இன்ட்டு 20 வந்து 80. அப்போ ஆன்சர் என்ன வருது பாருங்க 81. 81 என்னமா பாசிட்டிவ்ல வருது இல்லைங்களா? ப்ளஸ்ல வருது. ப்ளஸ்னாலே கிரேட்டர் தென் ஜீரோன்னு அர்த்தம். ப்ளஸ்ல வருதுனாலே த ஈக்குவேஷன் வில் ஹேவ் ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட். அப்போ அதாவது இந்த 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 குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட் ரெண்டும் வேற வேற ரூட் கிடைக்கும். எக்ஸுக்கு 2 ரூட் வரும், ரெண்டுமே ரியல் ரூட் வரும். ரியல் ரூட்னா தெரியுமா? ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்னா நமக்கு வந்து அதாவது ஹோல் நம்பர், நேச்சுரல் நம்பர்ஸ், ரேஷனல், இர்ரேஷனல் எல்லாமே வரும். அதான் ரியல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ரியல் நம்பர்னா இந்த நம்பர் எல்லாம் நம்ம மேக்ஸ்ல யூஸ் பண்ற எல்லா நம்பருமே வந்துடும். அப்போ அன்ரியல்னா என்ன சார்? அன்ரியல்னு சொல்றீங்களா? அப்படின்னா என்ன சார்னா அது பேர் வந்து காம்ப்ளெக்ஸ் ரூட் வரும். அதாவது இமேஜினரி ரூட்னு வரும். அதை பத்தி நான் அங்கே +2ல தான் நீங்க படிப்பீங்க. அதனால இப்போ அதை பத்தி தேவையில்லை. அன்ரியல் ரூட் மட்டும் தெரிஞ்சுக்கும், அவ்வளவுதான். சரி பாருங்க, இப்போ வந்து ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட் முடிஞ்சிருச்சு. அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க. ரெண்டாவது சப்டிவிஷன் பாருங்க. 9x² - 24x + 16 = 0. இப்போ ஏ என்ன பாருங்க 9, பி வந்து -24, சி வந்து 16. இப்போ என்ன பண்ணணும்ப்பா? டெல்டா ஃபார்முலால அப்ளை பண்ணணும். டெல்டா ஈக்குவல் டு டிஸ்கிரிமினன்ட் பாருங்க. டெல்டா b² - 4ac. b பாருங்க -24² -4a இன்ட்டு சி. ஓகேங்களா? பாருங்க -24 வந்து ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ப்ளஸ் ஆயிடும் இல்லைங்களா? 24 × 24 வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் வரும். 24 ஸ்கொயர் தான். அதாவது மல்டிப்ளை பண்ண 24 × 24 என்ன வரும் பாருங்க. 24 × 24. 4 4s are 16, balance 1, 4 2s are 8, 9, 4 2s are 8, 2 2s are 4. So 6, 7, 576 வருது. 24 ஸ்கொயர் வந்து 576. ஸோ 576 - 576. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 0. அப்போ டெல்டா வேல்யூ 0 வருது. த ஈக்குவேஷன் வில் ஹேவ் ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட். ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட். அதாவது நமக்கு வர ரூட் ரியல் நம்பர் தான் வரும். நல்லா கொஞ்சம் ரியல் நம்பர். ரியல்னா என்ன மீனிங்னா ரியல் நம்பர் தான் வரும். ஆனால் அந்த ரூட் வந்து ரியல் நம்பர் தான், ஆனால் ஈக்குவல் ரூட்டாக வரும்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து தேர்ட் பாயிண்ட் பாருங்க. தேர்ட் பாயிண்ட் வந்து 2x² - 2x + 9 = 0. இப்போ இங்கே ஏ என்னம்மா? ஏ வந்து 2, பி வந்து -2, சி வந்து 9. சரிங்களா? இப்போ டெல்டா பாருங்க. b² - 4ac. b² -2 ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். -4 இன்ட்டு ஏ இன்ட்டு சி இல்லைங்களா? -2 ஸ்கொயர் பண்ண ஆகிடும் +4 ஆகிடும். இப்போ என்ன பாருங்க -72. 4ல 72 லெஸ் பண்ணீங்கன்னா -68. அப்போ நமக்கு டெல்டாவுடைய நெகட்டிவ்ல வந்திருக்கா? <0. இங்கே சொல்லணுங்க. நெகட்டிவ்ல வந்திருக்குன்னு மட்டும் இல்லை, <0, <0 அப்படின்னு சொல்லணும். இல்லை ஈக்குவல் டு 0. ஸோ <0னா த ஈக்குவேஷன் வில் ஹேவ் நோ ரியல் ரூட். நோ ரியல் ரூட் அப்படின்னு. ஓகேங்களா? அடுத்த ப்ராப்ளம். இப்போ நம்ம ஒரு பேசிக் கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம போட்டாச்சு. இப்போ பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த டெல்டாவுடைய வேல்யூ வரதை பொறுத்து. ஓகேங்களா? டெல்டா வந்து கிரேட்டர் தென் 0 வந்தா ரியல் அண்ட் அன்ஈக்குவல். டெல்டா 0 வந்தா ரியல் அண்ட் ஈக்குவல். ஒருவேளை டெல்டா வேல்யூ <0 நெகட்டிவ்ல வந்தா நோ ரியல் ரூட் இல்ல அன்ரியல் ரூட் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இப்போ அடுத்தடுத்து கொஞ்சம் வேற மாதிரி எப்படி சம்ஸ் கொடுக்குறாங்கன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.42. Find the values of k for which the quadratic equation has real and equal root. நல்லா புரிஞ்சுக்குமா? அதாவது இந்த ஈக்குவேஷன் வந்து ஒரு ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்னு சொல்லிட்டாங்க. அது வந்து நம்மளுடைய நேச்சர் ஆஃப் ரூட் என்னன்னு கேட்கல. இது ரியலா, அதாவது ரியல் அண்ட் ஈக்குவலா, ரியல் அண்ட் அன்ஈக்குவலான்லாம் கேட்கல. நம்மளை கேட்கறது என்னன்னா, இது ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட் தான் அப்படின்னா இந்த கேவோட வேல்யூ என்னவா இருக்கும்? கேக்கு என்ன வேல்யூக்கு இது ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்டா வரும் அப்படின்னு கேட்கறாங்க. சரிங்களா? முதல்ல இதுல இருந்து என்ன பண்ணலாம்? முதல்ல ஏ, இந்த ஈக்குவேஷன்ல இருந்து ஏ எது, பி எது, சி எதுன்னு முதல்ல எடுத்துக்கும். சரிங்களா? ஏ வந்து இங்க கே இல்லைங்களா? ஏ வந்து கே பாருமா. kx² - 8k + 4 + 81. ஃபர்ஸ்ட் இதுல ஏ என்ன பாருங்க. ஏ வந்து கே. பி வந்து என்ன தெரியுமா?
இன்ட்டு 8k + 4 தான் b இல்லைங்களா? இங்கே ஆக்சுவலாக எக்ஸ் விட்டுட்டாங்க, எக்ஸ் வந்துருக்கணுங்க. ப்ளஸ் 81 வந்து கான்ஸ்டன்ட் சி. இப்போ இதில் போடுற மாதிரி நல்லா புரிஞ்சுமா? அவங்களே சொல்லிட்டாங்க த ஈக்குவேஷன் ஆஸ் ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்னு சொல்லிட்டாங்க. ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்னா என்ன அர்த்தம்? டெல்டா வந்து 0 அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலாக இங்கே நம்ம டெல்டா வந்து 0ன்னு ப்ரூவ் பண்ண தேவையில்ல, 0ன்னு எடுத்துக்கிட்டு அப்படியே போட வேண்டாம். b² - 4ac = 0. இப்போ பாருங்க a b c எடுத்துட்டாங்க சரிங்களா? இப்போ அப்ளை பண்ணலாமா? இப்போ அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். b² பாருங்க மைனஸ் ஆஃப் 8k + 4 ஹோல் ஸ்கொயர் b² minus 4 into a into c 81. இப்போ நல்லா புரிஞ்சுங்க. இப்போ இது என்ன பண்ணலாம்னா இந்த மைனஸ் ஸ்கொயர் பண்ணா பிளஸ் ஆயிடுமா? இப்போ 8k + 4 இருக்குல்ல, அது ஹோல் ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா a + b ஹோல் ஸ்கொயர் பண்ணலாம். a² 8k ஸ்கொயர் பண்ணா 64k² plus 2ab 64k plus b² 4 ஸ்கொயர் பண்ணா 16. அடுத்து பாருங்க மைனஸ் இது பாரு 81 into 4 வந்து 324k சிம்பிளை பண்ணியாச்சு. இப்போ பாருங்க 64k² மைனஸ் இந்த 324லேருந்து 64 லெஸ் பண்ணிட்டுனா மைனஸ் 260k ப்ளஸ் 16. இப்போ இது எல்லாம் டேர்ம்ஸ் ஆஃப் கேல இருக்கு. 4ஆல் டிவைட் பண்ணிடுறாங்க. 4ஆல் டிவைட் பண்ணால் 16k² மைனஸ் 65k ப்ளஸ் 4 ஃபேக்டரைஸ் பண்ணலாங்களா? 16 into 4 வந்து 64 இல்லைங்களா? 164ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், ரெண்டுத்துக்கும் மைனஸ் கொடுக்கலாம். அப்போ தான் மைனஸ் 65 வரும் கரெக்டுங்களா? டேரெக்டாக இங்கே பாருங்க 16 இருக்கிறதுல பை 16 போட்டுக்கலாம். ஃபேக்டரைஸ் பண்ணுவீங்களா ஷார்ட்கட்டில்? ஸோ அந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணிக்கங்க. அப்போ என்ன வரும்னா 16k - 1 வரும். இது 16 கேன்சல் பண்ணால் 14 வரும். அப்போ k - 4 ஓகேங்களா? அப்போ k = 4 வரும், k = 1/6. அப்போ கேக்கு வந்து 2 ஆன்சர் வந்துருக்கு ஓகேங்களா? அடுத்த ப்ராப்ளம், அடுத்ததும் இதே சேம் ப்ராப்ளம் தான், சேம் அதே ஈக்குவலண்ட் பாருங்க. த ஈக்குவேஷன் ஹஸ் நோ ரியல் ரூட்னு சொல்றாங்கம்மா, நோ ரியல் ரூட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கேவோட வேல்யூ கேட்குறாங்க பாருங்க. k + 9x² + k + 1x + 1 சரிங்களா? ஆக்சுவலா நோ ரியல் ரூட்னா என்ன அர்த்தம்? நோ ரியல் ரூட் இல்ல அன்ரியல் ரூட் என்ன அர்த்தம்னா டெல்டாவோட வேல்யூ வந்து லெஸ் தென் 0ன்னு அர்த்தம், அதாவது மைனஸ்ல வரும்னு அர்த்தம் கரெக்ட்டுங்களா? ரைட், அதே மாதிரி எடுத்துக்கலாங்க பாருங்க. ஏவோட வேல்யூ k + 9, b ஓட வேல்யூ வந்து k + 1, c வந்து 1. இப்போ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஃபார்முலா b² - 4ac b² k + 1 ஹோல் ஸ்கொயர் minus 4 into a into c less than 0. So k + 1 ஹோல் ஸ்கொயர் a + b a² plus 2ab plus b². அடுத்து இந்த மல்டிப்ளை பண்ணால் minus 4k minus 36 ஓகேங்களா? சிம்பிளை பண்ணலாம் பாரு, k² - 2k minus 35. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ண ஒரு 35 வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 35 ஓகேங்களா? 7 5s are 35 மைனஸ் ஆட் பண்ணால் -2 வரணும் கரெக்டுங்களா? அப்படியே டேரெக்டாக எழுதலாம் ஆன்சர் k + 5 k - 7 ஓகேங்களா? ரைட், இப்போ இங்கே பாருங்க, இங்கே இதுக்கு அடுத்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். இப்போ k + 5 k - 7 less than 0ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அங்கே பாருங்க இந்த மாதிரி லெஸ் தென் ஆல்ஃபா லெஸ் தென் பீட்டா அப்படின்ற கான்செப்ட்ல இருந்துச்சுன்னா இப்படி எழுதலாம். அதாவது ஆல்ஃபா லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கான்செப்டை தான் யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. இங்க வந்து 2 டேர்ம் இருக்கு, k + 5 k - 7 இருக்கு ஓகேங்களா? இது பாருங்க எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா எக்ஸ் மைனஸ் பீட்டா அந்த ஃபார்மேட்ல தானே இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் இருக்கு, இங்க கே இருக்கு, அவ்வளவுதான். அப்ப அப்படி இருந்தா தென் எப்படி எழுதலாம் பாருங்க, ஆல்ஃபா லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென். அப்ப இங்க அங்க எக்ஸுக்கு பதிலா என்ன இருக்குங்க, கே இருக்கு. அப்ப கே போடுங்க, இந்த இடத்துல கே போட்டாங்களா? ஆல்ஃபா வேல்யூ என்ன பாருங்க, ஆல்ஃபா வேல்யூ என்னங்க +5 தானே. ஆக்சுவலா இந்த ஃபார்மேட்ல எழுதணும், எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபான்னு எழுதணும். அப்ப இது எப்படி எழுதலாம்னா கே மைனஸ் -5ன்னு எழுதணும். அப்பதான் அப்படிதான் எழுதணும். அப்ப கே மைனஸ், ஏன்னா இந்த மைனஸ்ன்னு வரா மாதிரி எழுதணும். அப்போ இந்த இடத்துல வந்து ஆல்ஃபான்றது -5ன்னு அர்த்தம் சரிங்களா? அப்ப -5 லெஸ் தென் கே லெஸ் தென் 7 ஓகேங்களா? அதாவது இந்த ஃபார்மேட்டை இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த கான்செப்ட் புரியுதா பாத்துங்க. எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் பீட்டா லெஸ் தென் 0ன்னு இருந்தா அது எப்படி எழுதலாம்னா ஆல்ஃபா லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் பீட்டா அப்படின்னு எழுதலாம். இங்க எது ஆல்ஃபானா எக்ஸ் மைனஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதான் ஆல்ஃபா. அப்ப இங்க எக்ஸ் மைனஸ்னா கே பிளஸ்ன்னு இருக்கு, ஆக்சுவலா கே மைனஸ்ன்னு எழுதணும். அப்ப எப்படி எழுதலாம், கே மைனஸ் -5, ஆக்சுவலா மைனஸ் மைனஸ் +5 தான். அப்ப கே மைனஸ் இது ஆல்ஃபான்னு அர்த்தம். அப்ப -5 தான் ஆல்ஃபா சரிங்களா? நீங்க அப்படியே வெறும் 5ன்னு எடுத்து போட்டுக்கூடாது. இங்க ஆல்ரெடி என்ன இருக்கு, பீட்டா வந்து -7 இருக்கு, அப்படியே போட்டுக்கலாம். அது வந்து +7 எடுத்து, இந்த மைனஸ் வந்து உங்க ஃபார்முலால வர மைனஸ், அப்ப அந்த 7 மட்டும் எடுத்துக்கணும். அப்ப அதான் இங்க போட்டிருப்பான், இதுதான் ஆன்சர். அப்போ இங்க கேவோட வேல்யூ நல்லா புரிஞ்சு, இந்த சம்ல கேவோட வேல்யூ -5 லெஸ் தென் கே லெஸ் தென் 7. இதுக்கு இடையில எது கொடுத்தாலும் உனக்கு என்ன வருன்றாங்க, டெல்டாவோட வேல்யூ வந்து லெஸ் தென் 0 வருது, நோ ரியல் ரூட் தான் வருன்றாங்க. இதுக்கு இடையில எதை வேணாலும் நீ கே கொடு, நீ -5க்கு மேல 7க்குள்ள எந்த வேல்யூ கே கொடுத்தாலும் நமக்கு லெஸ் தென் 0 தான் வரும். அப்போ நமக்கு நோ ரியல் ரூட் தான் வரும். எக்ஸாம்பிள் 3.43, prove that the equation x² into p² plus q² plus 2x into pr plus qs plus r² plus s² = 0 has no real roots if ps = qr,
then show that the roots are real and equal root. ஆக்சுவலாக இது வந்து நோ ரியல் ரூட்னு சொல்லிட்டாங்க. சப்போஸ் பிஎஸ்ஸும் கியூஆரும் ஈக்குவலாக இருந்தால் அப்போ என்ன பண்ணாங்க, ஷோ தட் வந்து ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. சரி பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் எழுதிங்க, குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இதான் அவங்க கொடுத்துருக்கிறது. ஆக்சுவலாக எப்படின்னா, எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் தான் நம்ம ஏ. அப்போ இங்கே ஏ வந்து என்னன்னா பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பி. இங்கே பாருங்க, எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணலாம், 2 இன்ட்டு பிஆர் ப்ளஸ் கியூஎஸ். அடுத்தது கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸை தவிர்த்து மீதி இருக்கிறது இங்கே கான்ஸ்டன்டாக இருக்கிற எக்ஸ் இல்லாத டேர்ம் அது வந்து கான்ஸ்டன்ட். இப்போ நம்ம டெல்டாவில் சப்ஸ்டிட்யூட், டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. பி ஸ்கொயர் பாருமா, பி ஸ்கொயர் 2 இன்ட்டு பிஆர் ப்ளஸ் கியூஎஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏ இன்ட்டு சி. ஓகேங்களா, ரைட். இப்போ பாருங்க, இந்த 2வை வந்து ஃபர்ஸ்ட் தனியாக ஸ்கொயர் பண்ணணும். 4 2வை ஸ்கொயர் பண்ணால் 4. பேலன்ஸ் என்ன டேர்ம் இருக்கு பாருங்க, பிஆர் ப்ளஸ் கியூஎஸ் ஹோல் ஸ்கொயர்னு இருக்கா, பிஆர் ப்ளஸ் கியூஎஸ் ஹோல் ஸ்கொயர் இருக்கு. அப்போ இதை ஏ ப்ளஸ் ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பெண்ட் பண்ணணும். ஏ ஸ்கொயர் முதல்ல பிஆர் ஸ்கொயர் பண்ணு, பிஆர் ஸ்கொயர் பண்ணால் பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர். அடுத்தது கியூஎஸ் ஸ்கொயர் பண்ணினா கியூ ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab இல்லைங்களா, ப்ளஸ் 2ab 2 இன்ட்டு பிஆர் இன்ட்டு கியூஎஸ். ஓகேங்களா, இப்போ இதை வந்து 2abன்னு போட்டால் இந்த டேர்ம் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கிது. இது புரியுதுங்களா, இந்த டேர்ம் புரியுதுங்களா, ரைட். அடுத்தது இங்க பாருங்க, இந்த 2 வந்து ஸ்கொயர் பண்ணதுனால தானே 4 வந்தது. அதே மாதிரி இந்த டேர்ம்ல இருந்து 4 வெளியே எடுத்துட்டா அப்பதான் ஹோல் பிராக்கெட் போட்டிருக்காங்க பாரு, இங்கேயும் 4 எடுத்துட்டாங்க. இந்த 2 தான் ஆக்சுவலா இங்க 2 ஸ்கொயர் இருக்கிறதுனால 2 ஸ்கொயர் பண்ணா 4 வெளியே எடுத்தாச்சு. இப்போ பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் பிளஸ் 2pqrs கியூ ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர், இது இந்த டேர்ம். இப்போ அடுத்தது இந்த டேர்ம் பாருங்க, மைனஸ் இந்த பி எடுத்து மல்டிப்ளை பண்ணும், பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர், இந்த மைனஸ் இருக்கிறதால மைனஸ், அது இந்த டேர்ம் எடுத்து மல்டிப்ளை மைனஸ் பி ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர். அடுத்து இதை எடுத்து மல்டிப்ளை கியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர், அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணா கியூ ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர். கரெக்டுங்களா, ரைட். இப்போ இங்க பாருங்க, இந்த பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும் இல்லைங்களா. அடுத்தது கியூ ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் கேன்சல். பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்க, மைனஸ் பி ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் பிளஸ் 2pqrs மைனஸ் கியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர். இப்போ மைனஸ் டேர்மா காமனாக எடுத்துலாம் வெளியே, இதுல இருந்து ஃபுல்லாத்துல இருந்து மைனஸ் டேர்ம் எடுத்துட்டா மைனஸ் 4 இன்ட்டு, அப்போ இந்த டேர்ம் ப்ளஸ் ஆயிடுங்களா, இது ப்ளஸ் ஆயிடும், இந்த டேர்ம் வந்து மைனஸ் ஆயிடும், இது ப்ளஸ் ஆயிடும். இப்போ இது எப்படி திரும்ப எழுதுறாங்க, பிஎஸ் மைனஸ் கியூஆர் ஹோல் ஸ்கொயர் எழுதுறாங்க. பிஎஸ் மைனஸ் கியூஆர் ஹோல் ஸ்கொயர் எப்படின்னா, பிஎஸ் ஸ்கொயர் பண்ணுங்களா, பி ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் வருதா, மைனஸ் வெளியே எடுத்ததுக்கு அப்புறம். அதே மாதிரி பிளஸ் பி ஸ்கொயர், இதுவும் மைனஸ் வெளியே எடுத்துட்டா ப்ளஸ் ஆயிடும் இல்லை, அதுவும் கியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் வந்தது. அடுத்தது 2pspqr இது கியூஆர் 2ab அது வந்துடுச்சு. இது வந்து மைனஸ் வெளியே எடுத்தாலும் இங்க மைனஸ் வரும், அதனால தான் இங்க மைனஸ் ஏ மைனஸ் ஹோல் ஸ்கொயர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ இதோட ஆன்சர் வந்து லெஸ் தென் 0 அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் ரூட்ஸ் ஆர் நாட் ரியல் இல்ல அன்ரியல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ப்ரூவ் பண்ணிட்டோமா, எப்படின்னு சொல்றேன் பாருங்க. ஆக்சுவலா நமக்கு மைனஸ்ல வரதா என்ன சொல்லியிருக்கேன், அன்ரியல் ரூட் தானே சொல்லியிருக்கோம், நாட் ரியல் அன்ரியல் நோ ரியல் அப்படின்னு சொல்லுவோம். மைனஸ்ல வந்தா இங்க மைனஸ்ல தானே வந்திருக்கு பாருங்க, இந்த மைனஸ் விட்டுடுங்களேன், இந்த 4 விட்டுடுங்க, இந்த டேர்ம் இந்த பிராக்கெட் இருக்கு, இந்த டேர்ம் கண்டிப்பா பிளஸ்ல தான் வரும். ஏன் அப்படின்னா இங்க ஹோல் ஸ்கொயர் இருக்கா. சப்போஸ் இது உள்ள இருக்கிற அந்த PSQR ஓட வேல்யூ சப்போஸ் மைனஸ்ல இருந்தா கூட மேல வந்து ஆல்ரெடி ஸ்கொயர்னு இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த டேர்ம் சிம்பிளை பண்ணா மைனஸ் வந்தா கூட ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆயிடும், கண்டிப்பா பிளஸ் ஆயிடும். அப்ப இந்த டேர்ம் எல்லாமே பிளஸ் ஆயிடும். அப்ப வெளியில ஒரு மைனஸ் வந்து அந்த டேர்ம் என்னது, மைனஸ் டேர்ம் தான் அர்த்தம். அப்ப மைனஸ் டேர்ம் தான் வந்திருக்கு. மைனஸ் டேர்ம்னா என்ன அர்த்தம், டெல்டானோட வேல்யூ மைனஸ்ல வந்தாலே நாட் ரியல் ரூட், நோ ரியல் ரூட் இல்லைன்னா அன்ரியல் ரூட். சரிங்களா, ப்ரூவ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓவர், அவங்க சொன்னதை ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ இதோட வேல்யூ வந்து நோ ரியல், அதாவது நம்ம நம்பர் தான் வரும்னு நம்ம யோசிக்க கூடாது. சார் நம்பர் வந்து பாசிட்டிவ் 5ன்னு வரும் 10ன்னு வரும் அப்படிலாம் யோசிக்க கூடாது. இப்போ மைனஸ் ஏன்னு வருதுன்னு வச்சுங்களா, இப்படி இந்த மாதிரி கூட வரலாம். இப்படி வந்தா கூட நம்ம இது வந்து மைனஸ் டேர்ம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணலாம். எப்படின்னா அங்க பாருங்க, இப்போ மைனஸ் ஏ ஸ்கொயர்னு வச்சுங்களேன், சப்போஸ் ஏவோட வேல்யூ நெகட்டிவ் வந்தா கூட ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவ் ஆயிடும். அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லா பாசிட்டிவ்னா வெளியில ஆல்ரெடி மைனஸ் இருக்கு, அப்ப கண்டிப்பா இது டோட்டலா இது மைனஸ் டேர்ம் தான் அர்த்தம். சரிங்களா, இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சிடணும். ஓகே, அடுத்தது பாருங்க, இன்னும் முடியல அந்த சம். அதுக்கு அடுத்து இன்னொரு கண்டிஷன் கொடுக்குறேன்னா, இஃப் பிஎஸ் ஈக்குவல் டு கியூஆர், நல்லா புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷனை வச்சு போட்டு நம்ம அது வந்து நோ ரியல்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்து ரெண்டாவது, சப்போஸ் பிஎஸ்ஸும் கியூஆரும் ஈக்குவலாக இருந்தால் ஈக்குவல் ரூட்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. பிஎஸ்ஸும் கியூஆர் ஈக்குவல், அப்ப கடைசியில வந்து ஆன்சரோட சப்ஸ்டிட் பண்ணும். பிஎஸ் ஈக்குவல் டு கியூஆர் பாருங்க, பிஎஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல கியூஆர்னு போட்டா என்ன ஆகும் பாருங்க, கியூஆர் மைனஸ் கியூஆர் ஹோல் ஸ்கொயர். அப்ப கியூஆர் மைனஸ் கியூஆர் 0 ஆயிடுமா, அவ்வளவுதான். இங்க பாருங்க, அதை தான் இங்க சொல்றாங்க பாருங்க, இந்த இடத்துல பிஎஸ் இருக்கிறத கியூஆர் போடும்போது 0 ஆகும். அப்ப 0 ஆகிறதுனால டெல்டா 0. அப்போ பிஎஸ் ஈக்குவல் டு கியூஆர்னு ஈக்குவலா இருந்தா த ரூட்ஸ் வில் பி ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட். சப்போஸ் பிஎஸ்ஸும் கியூஆரும் ஈக்குவலாக இருந்தா அது வந்து ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட். சப்போஸ் நாட் ஈக்குவலா இருந்தா ரியல் அண்ட் அதாவது நோ ரியல் அன்ரியல் ரூட் அப்படின்னா. ஓகேங்களா, எக்ஸசைஸ் 3.13
determine the nature of roots of the following quadratic equation. Nature of roots அந்த 3 பாயிண்ட்ஸ்ல எது வேணாலும் வரும். ரியல் அண்ட் ஈக்குவல், ரியல் அண்ட் அன்ஈக்குவல், நோ ரியல் ரூட் இல்ல அன்ரியல் ரூட் எது வேணாலும் வரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. 15x² plus 11x plus 2 equal to 0. Comparing with ax² plus bx plus c. So a வந்து 15, b வந்து 11, c வந்து 2. ஓகேங்களா? இப்போ b² minus 4ac ல சப்ஸ்டிட் பண்ணு. b² 11² minus 4 into 15 into c வந்து 2. ஓகேங்களா? 121 minus 120 1 வருது. 1னா plus 1 தானே, greater than 0. அப்போ ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட். ஓகேங்களா? அடுத்து செகண்ட் பாயிண்ட். x² minus x minus 1 equal to 0. Comparing with ax² plus bx plus c equal to 0. a வந்து 1, b வந்து minus 1, c வந்து minus 1. இப்போ b² minus 4ac ல சப்ஸ்டிட் b² minus 1 ஸ்கொயர் பண்ணோம் plus 1 minus 4ac 4 into 1 into minus 1. அப்போ இந்த minus into minus plus ஆயிடும். அப்போ 1 plus 4 வந்து 5. இதுவும் greater than 0. Greater than 0 roots are real and unequal root. அடுத்து third one. root 2 t square minus 3t plus 3 root 2. First a root 2, b minus 3, c 3 root 2. இப்போ b² minus 4ac, b² minus 3 ஸ்கொயர் பண்ணிடும் minus 4 into a into c minus 3 ஸ்கொயர் பண்ண 9, 4 into a root 2, c வந்து 3 root 2. ஓகேங்களா? 9 4 3s are 12 actually 12 into root 2 into root 2 வந்து 2. அப்போ 12 2s are 24. அப்போ 9 minus 24 சிம்பிளை பண்ணா minus 15 less than 0. ரூட்ஸ் ஆர் நாட் ரியல். அதாவது நம்ம இருக்க நெகட்டிவ்ல வந்திருக்கா, நெகட்டிவ்ல வந்து என்ன அர்த்தம்? ரூட்ஸ் ஆர் நோ ரியல் ரூட். நோ ரியல் சொல்லலாம், இல்ல அன்ரியல் ரூட்னு சொல்லலாம், இல்ல நாட் ரியல். ஓகேங்களா? அடுத்தது ஃபோர்த் பாயிண்ட். அந்த மூணு தான் திரும்ப மாறி மாறி வரும். 9y² minus 6 root 2y plus 2 equal to 0. a equal to 9, b equal to minus 6 root 2, c வந்து 2. இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாம் பாரு. லாம்டா சாரி டெல்டா equal to b² minus 4ac சப்ஸ்டிட் பண்ணலாம். First b² minus 6 root 2 whole square minus 4ac 4 into 9 into 2. ஆக்சுவலா 6 root 2 இருக்கு இல்லையா, ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 6 ஸ்கொயர் பண்ணா 36, root 2 ஸ்கொயர் பண்ணா 2, அப்போ 72 வரும். 72. ஓகேங்களா? மைனஸ் அடுத்தது பாருங்க 4ac 4 into 9 into 2, 9 4s are 36, 36 into 2 72, 72 minus 72 0. அப்போ ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட். டெல்டா வேல்யூ 0 வரதுனால ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட். அடுத்து லாஸ்ட் ஃபிஃப்த் ஒன். 9a² b² into x² minus 24abcd n x plus 16c² d² equal to 0. பாருங்க இதுல வந்து a என்ன பாருங்க, இங்க ஏற்கனவே இந்த கொஸ்டின்ஸ்ல ஸ்மால் abcd வரதுனால இவங்க வந்து ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஏ எடுத்துக்கிறாங்க. x² கோஎஃபிஷியன்ட் 9a² b². அடுத்து கேபிட்டல் b, x ஓட கோஎஃபிஷியன்ட் minus 24abcd. அடுத்தது c 16c² d². இந்த x² x இதை தவிர்த்து மீதி இருக்கிறதுலாம் abc எழுதியாச்சு. இப்போ b² minus 4ac டெல்டா b² minus 4ac b² பாருங்க 24 minus 24 abcd whole square minus 4 into a into c. ஓகேங்களா? ஆக்சுவலா 24 ஸ்கொயர் பண்ணா 576. இந்த மைனஸ் வந்து பிளஸ் ஆயிடும் ஸ்கொயர் பண்ணும்போது. இந்த abcd ஸ்கொயர் பண்ணி a² b² c² d². அடுத்து பாருங்க 16 into 9 into 4, அதுவும் 576 தான். a² b² c² d². அதேதான் 576 a² b² c² d² minus 576 a² b² c² d² equal to 0. அப்போ ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் unequal root.